வணக்கம். இப்போ பாருங்கள், தக்காளி சட்னி, தக்காளியும் பச்சை வெள்ளைப்பூடும் போட்டு ஒரு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், அதுக்கு வேண்டியது தக்காளி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு கை அளவு தோல் உரிக்காத பூண்டு, கருவேப்பிள்ளைங்க இருக்குது, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு இருக்குது, காரத்துக்கு 4 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன்.